காளி புறப்பட்டாள். காளி புறப்பட்டாள், மகா காளி புறப்பட்டாள். காளி புறப்பட்டாள், மகா காளி புறப்பட்டாள். கோபம் கொண்டு திரிசூலம் ஏந்தியவள், கோர ரூபமுடன் உதிரம் மாந்தியவள். கோபம் கொண்டு திரிசூலம் ஏந்தியவள், கோர ரூபமுடன் உதிரம் மாந்தியவள். பாவிகளில் சிரமாலை சூடியவள், அம்பை முழைக்கிட சுடலை ஆடியவள். பாவிகளில் சிரமாலை சூடியவள், அம்பை முழைக்கிட சுடலை ஆடியவள். காளி புறப்பட்டாள், மகா காளி புறப்பட்டாள். காளி புறப்பட்டாள், மகா காளி புறப்பட்டாள். காமகாசுரன் மூகனாய் பல தீமைகள் தினம் செய்தான். தேவி பனிமலை நீலி உமை திரிசூலி கனலென வந்தாள். பாதகன் பல ரூபமாய் கருமாரியின் முன் நின்றான். பாதகன் பல ரூபமாய் கருமாரியின் முன் நின்றான். மாயம் புனைவுற ஆயுள் முடிவுற காளி பேருரு கொண்டாள். மாயம் புனைவுற ஆயுள் முடிவுற காளி பேருரு கொண்டாள். அவன் அக்னியாஸ்திரம் தொடுத்தான். அவள் அருணாத்திரமதை விடுத்தாள். அவன் மாயாஸ்திரமதை எடுத்தான். அவன் ஞானாஸ்திரத்தில் தடுத்தான். மூகாசுர ஆவி மீளாது பாரந்தன் சூலாயுதம் பருகுது என்று மகிடன் முதல் அசுரர் பலர் உதிரம் தினம் பருகினிது. பேராயுதம் பிடித்தாள், பேராயுதம் பிடித்தாள். சண்டமுண்டர்களை வென்ற சூலம் அது சென்று பயனின்றி வந்ததே. அண்டம் யாவும் அதை கண்டதும் பதறி அஞ்சு திகில் கொண்டு நின்றதே. காரணம் புகழும் பூரணி நாரணி காரணம் யாதென அறிந்தாளே. தேவியன் மூவரும் சேர்ந்தால் தான் இவன் வீழ்வான் என்று தெளிந்தாளே. யாவரும்